இன்றைக்கி ஒரு சில்லான சாஃப்டான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு இந்த மாதிரி டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய வெர்ஷன் ஆஃப் டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? மார்னிங் எப்பயும் போல் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி என் பெட்டு ஃபுல்லாக திங்ஸாக இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கவே ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வேலையை தான் பார்த்தேன். ஸோ இப்போ கிளியர் ஆகிடுச்சு, எல்லாமே நீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் மார்னிங் வாட்டர் ரீஃபில் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் மில்க் இருந்தது. பட் லன்ச்சுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் இல்லை, எந்த சாப்பாடும் இல்லை. லெமன் மட்டும்தான் இருந்துச்சு, லெமன் ரைஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு கீழே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு மாங்காய் இருந்துச்சு. ஸோ அதை நான் கட் பண்ணி அதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சில்லி பவுடரும் சால்ட்டும் போடுறதுக்காக அகெயின் நான் கீழே கிச்சனுக்கு வந்தேன். ஸோ கிச்சனில் போய் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு அந்த பாக்ஸ் நல்லா ஷேக் பண்ணிட்டு அதை ரெஸ்ட் பண்ண கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். லன்ச் அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சாச்சு. அதுக்கப்புறம் லேப்டாப்பை திறந்து யூடியூப்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமேட்டு மெயில்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். மாங்காய் லெமன் ரைஸ். அப்புறம் நான் யாரோட வீடியோ பார்க்குறேன், நீங்கள் அவங்கள பார்ப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஈவினிங்காக ஒரு ஆர்டர் நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஜெப்டோவில். பேக்கேஜிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வீக்னால் இந்த மாதிரி பேக்கேஜிங் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இதெல்லாம் சேர்ந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாக்லேட் கேக் கிரேவிங்ஸ் இருக்கனால இந்த மாதிரி பென்டோ கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வேலண்டைன்ஸ் டேனால் ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. ஸோ அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஈவினிங் வெளில போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு க்ராப் டாப் அதுக்கப்புறம் ஜீனோட பேர் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எங்கே போகிறோன்னு பார்க்கலாம். நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிட்டு இந்த மாதிரி கடையில் சாப்பிட்லன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 3 டிஷ் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வரதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு போக இன்னும் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டின்னருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே செம்மையாச்சு ஃபுட்டு. அந்த பரோட்டா அவங்க கொடுத்த கிரேவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பியாச்சு. ரூமுக்கு அப்படியே பீச்சில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மிட் நைட்டில் காஃபி குடிக்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அங்கேயும் போயாச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மிட் நைட்டில் காஃபி டீ குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய டே இந்த மாதிரி தான் போச்சு. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.